கிராமத்தில் 4 வாழ்ந்தார்கள். அப்பா, அம்மா மற்றும் 2 சகோதரிகள். பெரியவர் காயா, சிறியவர் மாயா. அவர்கள் 2 ஏக்கர் நிலத்தின் நடுவில் அமைந்துள்ள சிறிய இல்லத்தில் வசித்தனர். அப்பா நகரத்தில் வேலை செய்தார். ஆண்டில் 2 முறை மட்டுமே குடும்பத்துடன் சந்திக்க வருவார். காயா மற்றும் மாயா தாயுடன் சேர்ந்து தோட்டத்தில் பயிரிடப்பட்ட ஆப்பிள், பேரிக்காய், புலாம், பீச் பழங்களை அறுவடை செய்தனர். தோட்டத்தில் சில காய்கறிகளும் இருந்தன. முட்டைக்கோசு, காரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பல்வேறு மூலிகைகள் மற்றும் கொண்ட சோளம். பசுமை நிறைந்த வனப்பூக்கள் கூட தோட்டத்தில் வளர்ந்திருந்தன. குடும்பத்திடம் சில கோழிகளும் இருந்த. அவை தினமும் முட்டைகள் கொடுத்தன. முட்டைகள், காய்கறிகள் மற்றும் வனப்பூக்களை அவர்கள் அருகில் உள்ள கிராம வணிக நிலையங்களுக்கு பரிமாற்றம் செய்து அவற்றிற்கு பதிலாக நூல், அரிசி, சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவைப்படும் பொருட்களை பெற்றுக்கொண்டனர். சகோதரிகள் தினமும் மரக்கட்டை சேகரித்து காய்கறிகள், முட்டைகள், தண்ணீர், கோழிக்கூடு சுத்தம் செய்வது போன்ற பல வேலைகளை செய்தனர். தோட்டத்தை பராமரித்து துணிகளை கழுவி தண்ணீர் எடுத்து தங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் பணிகளை அவர்கள் பொறுமையுடன் செய்தனர். இது காயா மற்றும் மாயாவின் உலகம். எளிமை, கடமை, பராமரிப்பு மற்றும் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையின் சிறந்த கதை இதுவாக தொடங்குகிறது. அறுவடை காலம் வந்துவிட்டது. காயா, மாயா சகோதரிகள் தாயுடன் சேர்ந்து பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் வனப்பூக்களை அறுவடை செய்தனர். ஆப்பிள்கள், பேரிக்காய், புலாம், பீச் போன்ற பழங்களை பாதுகாப்பாக திரட்டி காய்கறிகளையும் தனித்தனியாக தாங்கினர். பழங்களில் ஜாம் செய்து மூலிகைகளை மரக்கிளைகளின் மேலே வைத்துக் கொண்டு உலர்த்தினார்கள். எளிய ஆனால் மகிழ்ச்சியூட்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் அவர்களுக்கு சந்தோஷம் தரியது. ஒரு நாள் இரவு தாயுடன் சமையல் உதவி செய்யும் போது ரேடியோவில் அவசர காலநிலை அறிவிப்பு ஒலித்தது. இந்த பகுதியில் மாசி 3 நாட்கள் இடைவிடாமல் பனிப்பரப்பு வீழும். அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று செய்தியாளர் கூறினார். தாய் அச்சமடைந்தார். உண்மையில் இது நடக்குமா என்று அவர் சந்தேகப்பட்டாலும் செய்தி அவரது மனதில் பதிந்துவிட்டது. உணவு முடித்தவுடன் அச்சம் மற்றும் கவலை சேர்த்து அவர் மனதில் கலக்கமாக இருந்தது. அவரது அச்சத்தை மறைக்க முயன்று தாய் 2 சிறுமிகளையும் படுக்கைக்கு அனுப்பினார். காயா, மாயா மரக்கம்புகளால் செய்யப்பட்ட கொம்பு மற்றும் சீலையால் நிரப்பப்பட்ட படுக்கையில் உட்கார்ந்தனர். அன்புடன் முத்தமிட்டனர். ஒன்றாக மடங்கிக் கொண்டு படுக்கையில் நித்திரை எடுத்தனர். அந்த நேரத்தில் தாய் உட்கார்ந்து வேலை செய்தார். செய்தி அவரை பதற வைத்தது. அவருடைய கணவன் கிறிஸ்துமஸ் முன்னதாக வீட்டிற்கு வர முடியுமா என்று. ஆனால் மனதில் ஒரே முடிவை எடுத்தார். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். இந்த பனிப்பரப்பு எதிர்பாராத நேரத்தில் வந்தாலும் நான் தயாராக வேண்டும். அந்த இரவு சூறாவளிக்கு முன்னே தயாராகும் ஒரு குடும்பத்தின் மனதில் பயமும் அச்சமும் இருந்தாலும் ஒன்றுபட்டு ஒன்றாக செயல்படுவதற்கான உறுதி, நம்பிக்கை மற்றும் அன்பின் நிலைமை வலுவாக தோன்றியது. அடுத்த காலை சூரியன் ஒளிர்ந்து ஏற்றதற்கு முன்பே தாய் விழித்துக் கொண்டார். மனதில் ஒரு தீர்மானம் கொண்டிருந்தார். இந்த நாளில் எந்த நேரமும் வீணாக போகக்கூடாது. ஒரு நொடி கூட வீணாக போகாது என்று அவர் நினைத்தார். காயா, மாயா இருவரும் விழித்ததும் படுக்கையை ஒழுங்காக செய்து உடைகளை மாற்றி சாப்பாடு சாப்பிட்டு தினசரி பணிகளை செய்ய தயாராகினார்கள். சென்றபோது கண்டது என்னவென்றால் எல்லா வேலைகளும் முடிந்திருந்தது. அவர்களின் கண்கள் பெரிதாக திறந்து அவர்களே ஒருவருக்கொருவர் பார்த்தனர். கிறிஸ்துமஸ் மிரக்கிள் போல என்றே அவர்கள் எண்ணினர். அவர்கள் தாயிடம் சொன்னார்கள். தாய் நகைச்சுவையாக சிரித்து, இல்லை, மாயமல்ல, நான் தான் இன்று அனைத்தையும் முடித்து விட்டேன் என்று விளக்கினார். சிறுமிகள் மகிழ்ச்சியில் குதித்தன. ஆனால் நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்று கூறினார். சிறுமிகள் திடீரென அமைதியாக விட்டனர். அது என்ன வேலை? ரேடியோவில் சொன்ன பனிப்பரப்பு எச்சரிப்பை நினைவில் வைத்திருங்கள். நாம் எங்கு வெளியேற முடியாவிட்டால் வீட்டில் உள்ளே பாதுகாப்பாக இருக்க தயார் செய்ய வேண்டும் என்று தாய் தொடங்கினார். முதலில் மெழுகு விளக்குகள் தயாரிக்க வேண்டும். பின்னர் தீக்கு எவ்வளவு மரத்தையும் சேகரிக்கலாம். அதை பயன்படுத்தி நெருப்பை பேண வேண்டும்.
தண்ணீர் கொண்டு பட்டைகளில் நிரப்பிக் கொள்ள வேண்டும். சின்ன சேமிப்பு கூடத்தை சுத்தம் செய்து கோழிகளுக்காக கொம்பும் பருப்பும் வைத்து அவர்களை சூடாக வைத்திருக்க வேண்டும். மேலும் சிறிய தீக்கூடு ஒன்றையும் அமைக்க வேண்டும். பனிப்பரப்புக்கு முன்னதாக நம்மிடம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய. அச்சத்தில் அவர் சிறிது பதறினார். அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவரின் மனதில் அலைகள் தோன்றியது. அந்த சமயத்தில் காயா சொன்னாள், அம்மா, கவலைப்படாதீர்கள். மாயாவும் உற்சாகமாக, ஆம் அம்மா, நாம் ஒவ்வொரு வேலையையும் திட்டமிட்டு முடிப்போம். அவ்வாறு மூவர் சேர்ந்து நெருப்பின் முன் அமர்ந்து ஒரு பட்டியலை தயாரித்தனர். மெழுகு விளக்குகள், தண்ணீர், சேமிப்பு கூடம், கோழிகளுக்கான பருப்பு மற்றும் ஊடான இடம், சிறிய தீக்கூடு, எல்லா வேலைகளும் பட்டியலில் வரிசைப்படுத்தப்பட்டன. நாம் ஒவ்வொரு வேலையையும் ஒரே முறையில் செய்ய வேண்டும், காயா கூறினாள். மாயா ஒப்புக்கொண்டாள். தாய் அவர்களை பாராட்டி நிம்மதியாக சுவாசித்தார். அந்த நேரம் மூவரும் நெருப்பின் முன் அமர்ந்து உற்சாகத்தோடு பனிப்பரப்புக்கான திட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதே நேரத்தில் அவர்கள் மனதில் எவ்வளவு கடினமான வேலைகள் வந்தாலும் ஒன்றாக செயல்பட்டால் அது எளிதாக முடியும் என்ற நம்பிக்கை தோன்றியது. பனிப்பரப்புக்கான பட்டியல் முடிந்ததும் தாய் சிறுமிகளை அருகே அழைத்து கூறினார், கண்களே, நமக்கே கூடுதல் ஜாம் மற்றும் ஊறுகாய் இருக்கிறது. அவற்றை கிராமத்தில் உள்ள கடைக்கு கொண்டு போய் மா, சர்க்கரை, வெண்ணெய் போன்றவற்றுக்கு பரிமாற்றம் செய்யுங்கள். காயா, மாயா இருவரும் தாயின் சொல்லின்படி செய்தனர். ஆனால் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பரிமாற்றம் கிடைக்கவில்லை. சிறிய அளவிலான மாவு, சர்க்கரை மற்றும் வெண்ணெய் தான் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து தாய் சேகரித்த வெப்பமூட்டும் கையுறை, கால்வலிகள், தொப்பிகள் அவற்றை கிராமத்தின் உடை அங்காடிகளுக்கு கொண்டு சென்று சிறிய அளவுக்கு பணம் பெற்றார். பிறகு தாய் கிராம கடையில் சில மெழுகு வாங்கினார், விளக்குகள் தயாரிக்க மற்றும் எண்ணெய் வாங்கினார். தான் வளர்த்த கோழிகளையும் முட்டைகளையும் கிராம கடைக்கு போய் கொண்டு சென்று சிறிய அளவுக்கு பணம் பெற்றார். இந்த நேரத்தில் காயா மற்றும் மாயா நீண்ட தோட்டத்தில் சென்று மரக்கட்டைகளை திரட்டின. தாய் வீட்டில் சில கிண்ணங்கள் மற்றும் பயன்பாட்டு பொருட்களை விற்று அடுத்தடுத்து ஒரு அருகில் உள்ள வீட்டு பணியாளரை வேலைக்கு நியமித்து வீட்டின் பின் நுழைவாயிலில் இருந்து சேமிப்பு கூடம் வரை ஒரு மூடிய பாதையை கட்டினார். மேலும் வீட்டின் வெளியே உள்ள கழிப்பறைக்கு செல்லும் நுழைவாயிலுக்கும் ஒரு மூடிய பகுதியை அமைத்தார். அந்த நாள் முடிந்த போது வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் பாதுகாப்பாக, சீராக பனிப்பரப்புக்கு தயாராக இருந்தது. காயா, மாயா மற்றும் தாய் அனைவரும் கடுமையான உழைப்பின் மகிழ்ச்சியோடு, மனதில் அமைதியோடு அந்த இரவை முடித்தனர். காலை வெளிச்சம் மெதுவாக வீட்டின் ஜன்னல்களில் படர்ந்த போது மூவரும் இன்னொரு முக்கியமான நாளுக்கு தயாராகி கொண்டிருந்தனர். குளிர் அதிகரித்த போதும் அவர்கள் மனதில் இருந்தது ஒரே ஒன்று, பனிப்புயல் வருவதற்கு முன் நாம் முடிக்க வேண்டிய பணிகள். தாய் கூர்மையான கொட்டியை கொண்டு முதல் மரக்கட்டையை வெட்டினார். காயா, மாயா, நம் வீடு சூடாக இருக்க இந்த வேலை முக்கியம் என்று மெதுவாக சொன்னார். காயா சிறிய மரக்கட்டைகளை தொடங்க வெட்டினாள். மாயா அவற்றை ஒன்னொன்றாக சின்ன சின்ன துண்டுகளாக அடுக்கினாள். குளிர்காற்றில் மூவரின் மூச்சும் தெளிவாக காட்சியளித்தது. கைகள் வலித்தன, கால் நடுங்கின, ஆனால் யாரும் நிற்கவில்லை. சிறிது நேரத்தில் அவர்கள் வெட்டிய மரக்கட்டைகளின் அடுக்கு வீட்டுக்குள் நெருப்பகத்தருகே குவிந்தது. அப்படியே அவர்கள் சின்ன குடிசைக்கு சென்றனர். அங்கும் மரக்கட்டைகள் சரியாக அடுக்கப்பட்டன. பனிப்புயல் எவ்வளவு நீளமாக இருந்தாலும் குடும்பம் சூடாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பேரல் குடிசைக்குள் மாற்றி வைத்தனர். அதுவே பெரிய சவாலை உண்டாக்கும் வேலையின் ஆரம்பம். கிணற்றின் பக்கம் சென்ற அவர்கள் மெல்ல கயிற்றை கீழே விட தொடங்கினர். கயிறு முறுக்கு ஒலி எழுத்தது. குளிரால் விரல்கள் கசங்கின. பனி கடினமானது. மாயா சொன்னாள், அம்மா, இன்னும் நிறைய தண்ணீர் தேவைதான். தாய் சிரித்தாள். ஆம் மாயா, ஆனால் நாம் மூவரும் இருந்தால் இது ஒரு வேலை இல்லை, ஒரு வலிமை. ஒரு நீண்ட நேரத்திற்கு பின் முடிந்துவிட்டது. 3 பேரல் நிறைந்திருந்தன. சிறுமிகள் வெறும் சோர்வில் இல்லை, அவர்கள் மனதளவில் பெருமைப்படினர். நாம் செய்துட்டோமே என்று காயா சிரித்தாள்.
வீட்டின் உள்ளே சமையலின் வெப்பம். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் குளிர் தனிய நெருப்பு அங்கு எதிர்த்தது. தாய் உடனே சமைப்பதற்கு தேவையான காய்கறிகளை எடுத்தார். கேரட், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், வெங்காயம், கீரை. மெதுவாக அடுப்பில் சுட காய்கறிகளின் நறுமணம் வீட்டை நிரப்பியது. காயா பாத்திரத்தை கலக்க உதவினாள். மாயா உப்பு, மசாலா, இலைகள் கொடுத்தாள். தாய் தொடர்ந்து 2-3 வகை சூப்புகளை தயாரித்தார். காய்கறி சூப், பூசணிக்காய் சூப், மணக்கூடிய மூலிகை சூப். அவற்றை கவனமாக கண்ணாடி ஜாடிகளில் நிரப்பி மூடி வைத்தார்கள். இவை பனிப்புயல் நாட்களுக்கு என்று தாய் சிரித்தாள். மாவை பிசைந்து அதை மென்மையாக உருட்டி அப்பத்திற்கான வடிவத்திற்கு மாற்றினார்கள். காயா மாவில் சிறு கோடு இழுத்தாள். மாயா அருகில் நின்று மாவை மாவில் தொத்திக்கொண்டு சிரித்தபடி கைகளை மாவில் மூழ்கடித்தாள். அவர்கள் சுட்ட அப்பத்தின் வாசம் மெதுவாக வீட்டை நிரப்பியது. இது வெறும் உணவல்ல, உறுதியின் வாசம், அன்பின் வாசம், குடும்பத்தின் சக்தியின் வாசம். அதுக்கு பிறகு தாய் சிறிய பிஸ்கட் செய்தார். சிறுமிகள் சாக்லேட் துண்டுகளை போட்டு உருவம் வரச் செய்து அடுப்பில் போட உதவினர். பிஸ்கட் சுடும்போது அவை பிதறி வரும் வாசம் சோர்வை மறக்க வைத்தது. நாளின் அனைத்து உழைப்பையும் இனிப்பாக மாற்றியது. அந்த இரவு மூவரும் நெருப்பின் முன் அமர்ந்து ஒரு சூடான சூப்பை குடித்துக்கொண்டு உற்சாகத்திலும் தன்னம்பிக்கையிலும் மிதந்தன. பனிப்புயல் எவ்வளவு வலுவாக வந்தாலும் அவர்கள் அதன் முன் இன்னும் வலிமையாக நிற்க தயாராக இருந்தனர். ஏனெனில் அவர்கள் செய்த ஒவ்வொரு பணியும் அன்பின் கைகளால், உறுதியின் மனதால், ஒற்றுமையின் இதயத்தால். பனிப்புயல் நெருங்கும் இரவு அந்த குடும்பத்தை சுற்றி உருவாகும் பயணமும் உணர்ச்சிகளும் தமிழில் ஆழமாகவும் உணர்ச்சிகரமாகவும் எழுதப்பட்டு வருகிறது. மாலை நேரம் மர்மமாக இறங்கியது. சூரியன் மறையும் முன்பே காற்று ஓர் அசாதாரண குளிரை தாங்கியது. மரங்கள் சாய்ந்து ஆடும் விதமும் வானத்தின் சாம்பல் நிறமும் பனிப்புயல் நெருங்குகிறது என்பதை கூச்சலிட்டு சொல்வது போல இருந்தது. காயாவும் மாயாவும் மாடத்தின் கதவை மூடிக்கொண்டு வெளியே நோக்கி பார்த்தனர். மெல்லிய பனி ஏற்கனவே தரையில் விழ ஆரம்பித்திருந்தது. தாய் திடீரென வீட்டின் நடுவில் நின்று அவர்களை அமைதியாக அழைத்தாள். குழந்தைகளே, இன்றிரவு கடினமாக இருக்கும். ஆனால் நாம் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம். அவள் குரலில் ஒரு தைரியம் இருந்தது. ஆனால் கண்களில் ஒரு சிறிய கவலை. வீட்டின் கடைசி சரிபார்ப்பு. மூவரும் ஒன்றாக வீட்டு ஒவ்வொரு மூலையையும் சோதித்தனர். நெருப்பகத்தில் மரக்கட்டைகள் போதுமான அளவு இருந்தது. பேரல் தண்ணீர் நிரம்பி நின்றது. சுவர் ஓரங்களின் இடைவெளிகள் துணியால் அடைக்கப்பட்டன. ஜன்னல்கள் இரட்டை மடிப்புகளால் மூடப்பட்டன. மாயா கேட்கினாள், அம்மா, புயல் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? தாய் மெதுவாக அவளின் தலைமுடியை தடவினா. தெரியாது மாயா, ஆனால் அது எவ்வளவு இருந்தாலும் நாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். இந்த வாக்கியம் சிறுமிகளின் இதயத்தில் ஒரு ஒளியை தந்தது. ஒற்றுமை அவர்கள் பெற்ற மிகப்பெரிய வலிமை. பனிப்புயலின் முதல் சத்தம் இருள் முழுவதும் விரிந்த போது காற்று ஓர் புலியின் கர்ஜனை போல வீசியது. வீட்டு சுவர்கள் அதிர்ந்தன. கதவு மெல்ல ஒலித்தது. காயா மாயாவின் கையை பிடித்துக் கொண்டாள். அம்மா, இது சாதாரண காற்றல்ல. தாய் நெருப்பின் அருகே ஒரு பெரிய போர்வையை விரித்தாள். வாங்க, இங்கே உட்காருங்க. நெருப்பு நம்மை காப்பாற்றும். மூவரும் நெருப்பின் முன் ஒன்றாக அமர்ந்தனர். நெருப்பின் வெப்பம் குளிரின் கொடுமையை தள்ளி கொண்டிருந்தது. அதன் ஒளியில் அவர்களின் முகத்தில் தங்க நிறம் மிளிர்ந்தது. காயாவும் மாயாவும் நெருப்பை பார்த்தபடி பயத்தில் வாடும்போது தாய் மெதுவாய் பேசத் தொடங்கினாள். இது முதல் பனிப்புயல் அல்ல என் குழந்தைகளே. இந்த வீடு சின்னதுதான், ஆனால் அது நம்முடைய கோட்டை. அதற்குள் இருக்கும் நம் அன்பு, அதே நம்மை பாதுகாக்கும். மாயா தாயின் மடியில் சாய்ந்தாள். காயா இருவரையும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். வீட்டின் வெளியே புயல் கொந்தளித்தாலும் வீட்டின் உள்ளே ஒரு மனமான வெப்பம் இருந்தது. ஆழ்ந்த இரவு வந்தது. காற்று இன்னும் வேகமாக வீசியது. கதவு ஒலித்தது. ஜன்னல் கண்ணாடிகள் சில்லென்று நடுங்கின. தண்ணீர் பேரல்கள் அசைந்தன. சின்ன குடிசையிலிருந்து மரக்கட்டைகள் ஒலித்தது. தாய் ஆர்வத்துடன் பார்த்தாள். அவள் ஒரு நொடி யோசித்து சொன்னாள்,
நம்மால் முடிந்ததை நாம் செய்துள்ளோம். அந்த வார்த்தை இரு சிறுமிகளுக்கும் ஒரு வலிமை கொடுத்தது. நெருப்பின் அருகிலான இரவு, மூவரும் ஒன்றாக போர்வைக்குள் உட்கார்ந்திருந்தனர். நெளிந்து கிடக்கும் குளிர் அவர்களை நெருங்க முயன்றாலும் நெருப்பின் வெப்பமும் தாயின் கைகளில் கிடைக்கும் பாதுகாப்பும் அவற்றை தடுக்க முயன்றது. காயா மெதுவாக சொன்னாள், நாம் எல்லாம் தயாராயிருந்தது நல்லது அல்லவா அம்மா? தாய் சிரித்து, ஆம், புயல் வருவது தவிர்க்க முடியாது, ஆனால் பயமின்றி அதை எதிர்கொள்வது அதுதான் உண்மையான வலிமை. மாயா தூக்கத்தில் விழுந்தாள். காயாவும் கண்களை மெதுவாக மூடியாள். தாய் இருவரையும் பார்த்தாள். அவளின் வாழ்க்கையின் 2 ஒளிக்கதிர்கள். பனிப்புயல் எவ்வளவு விசையுடன் வீசியாலும் இந்த அன்பு மட்டுமே அழியா பாதுகாப்பு. இரவு தொடர்ந்தது. புயல் வெளியே கர்ஜித்தது. பனிப்புயல் தொடங்கும் நாள் இறுதியாக வந்தது. காலை முதலே வானம் ஒரு அசாதாரண அமைதியில் உறைந்தது. காற்று நின்றது. பறவைகளின் குரலும் இல்லை. அந்த அமைதி ஒரு பெரிய சத்தத்திற்கு முன் வரும் பயமான அமைதி போல. தாய் அந்த முழு நாளும் பதற்றமாக இருந்தாள். வீட்டிற்கு உள்ளே நடந்தாலும் மனம் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்காவது அவர் வீட்டுக்கு வந்து விடுவாரோ? புயல் தொடங்குவதற்கு முன் வந்துவிட்டால் சரியாக இருக்கும். காயாவும் மாயாவும் தாயின் கண்களில் அந்த எதிர்பார்ப்பை கண்டனர். அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஒரே பிரார்த்தனை, அப்பா வீடுக்கு வர வேண்டும். சூரியன் மறைந்து மர்மமான இருள் பரவ தொடங்கிய போது டாக் 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 கதவு தட்டும் ஓசை. மூவரும் ஒரே சமயத்தில் மூச்சை பிடித்தனர். காயா சொன்னாள், அம்மா, அப்பா வந்து விட்டார். மாயா துள்ளி குதித்தாள். தாயின் கண்களில் நீர் நிறைந்து இதயம் துடித்தது. அவள் கதவுக்கு நடந்து சென்றாள். நடந்த ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையும் பயமும் கலந்திருந்தது. கதவு திறந்ததும் அங்கிருந்தது அவரின் கணவர் அல்ல, மாறாக பக்கத்து பண்ணையாளர் ஐயா. தலையில் தொப்பியுடன் நின்றார். எல்லாரும் நலந்தானே? புயல் தொடங்க போகுதுன்னு சொல்றாங்க, அதை நான் வந்து பார்த்துட்டு போறேன். தாயின் முகத்தில் ஒரு நொடியில் நம்பிக்கை சிதைந்தது. ஆனால் அதே சமயம் பண்ணையாளர் காட்டிய அக்கறைக்கு நன்றி உணர்வு எழுந்தது. நாங்கள் நன்றாக இருக்கிறோம் ஐயா என்று தாய் லேசாக சிரித்தாள். காயாவும் மாயாவும் ஒரு நொடி சோகத்தில் உறைந்தனர். ஆனால் அவர்கள் அதை மறைக்கச் சிரித்தனர். ஐயா பனி அதிகரித்து வருவதை எச்சரித்துவிட்டு தன் விளக்கை ஏந்தி கொண்டு இருளில் மறைந்தார். அவர்கள் அமைதியாக உணவருந்தினார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணங்களில் மூழ்கியிருந்தார்கள். காயா திடீரென கேட்கினாள், அம்மா, அப்பா வருவாரா? தாய் ஒரு நொடி மூச்சை நிறுத்தி, நம்பிக்கை வைக்கலாம் காயா, ஆனா புயலுக்கு எதிரே பயணம் கஷ்டம். அவளின் குரல் மெலிதானது, ஆனால் நேர்மையானது. குழந்தைகள் தூக்கத்திற்கு செல்வது. இரவு உணவுக்கு பிறகு சிறுமிகள் தங்கள் விளக்கை கொண்டு மேலே ஏறினர். படுக்கையின் மேல் குளிர் இருந்தாலும் அன்பு நிறைந்த அந்த படுக்கை அவர்களுக்கு பரிசு போல இருந்தது. அவர்கள் போர்வையில் சுருண்டு மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தனர். வெளியில் பனி இப்போது நர்த்தனம் அல்ல, திடீரான விழுதுகள். சிறுமிகள் தூங்கிய பின் தாய் தனியாக தங்கினாள். அவள் நெருப்பின் முன் இரும்பு குச்சியிலிருந்து தொங்கும் விளக்கின் ஒளியில் மெதுவாக ஒரு போர்வை நெய்து கொண்டிருந்தாள். ரோக்கிங் சேரில் மெதுவாக ஆடும்போது அவள் கண்கள் ஜன்னலுக்கே சென்றன. ஜன்னலின் வெளியே பனி இப்போது கனமாக விழுந்தது. மண் மீது விழும் ஒலி மிகுந்த சத்தமாக இருந்தது. தாய் தனது இதயத்தில் கனத்த அச்சத்துடன் மெல்ல சொன்னாள், இன்றி அல்லது நாளையோ எந்த நேரத்திலும் அவர் வந்துவிட வேண்டும். விளக்கின் ஒளி அவளின் கண்ணீரை ஒளிவிட்டது. வெளியில் புயல் துவங்கிவிட்டது. வீட்டுக்குள் ஒரு பெண்ணின் நம்பிக்கை. இரவு முழுவதும் புயல் இரக்கமின்றி கொந்தளித்தது. வீட்டின் கூரையும் சுவர்களும் ஒவ்வொரு காற்றடிக்கும் ஒலித்தது. மரங்கள் வளைந்து தாழ்ந்து பனி அவற்றை நசுக்கியது. வீட்டின் வெளியே உலகமே வெள்ளை சத்தத்தில் விழுந்தது போல. காலையாகும்போது சிறுமிகள் இரவை பற்றி ஒன்றும் அறியாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் தாய் மட்டும் ஒரு நொடியும் கண் மூடவில்லை. அவள் காலை முதல் கதிரின் வெளிச்சத்தை ஜன்னல் வழியாக பார்த்தவுடனே இதயம் சிறிது நிம்மதியடைந்தது.
ஆனால் அடுத்த நொடி அவளின் கண்கள் விரிந்தன. சேட்டை நோக்கும் பயம். வீட்டின் பின்புறத்தில் உள்ள சிறிய சேடு. அதன் கூரை பனியின் எடையால் குனிந்து இருந்தது. சுவர்களின் முடிவில் ஒரு மெல்லிய சிதைவு கோடு. காற்று திடீரென்று வீசும்போது அது ஆபத்தான சத்தம் எழுப்பியது. அழுதது போல. ஐயோ, கோழிகள்! அந்த நேரத்தில் காயாவும் மாயாவும் விழித்தனர். புயல் குறைந்த இருந்தாலும் இன்னும் வெளியில் பனி கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. மாயா அச்சத்துடன் கேட்டாள், அம்மா, என்னாச்சு? தாய் காட்டினாள். காயா உடனே எழுந்தாள். அம்மா, நாம் சென்று சரி செய்யலாம். தாய் அவர்களை அணைத்துக் கொண்டாள். இல்ல, வெளியில் காற்று இன்னும் அதிகம். ஆனால் நாம் வேறு வழி கண்டுபிடிக்கலாம். மூவரும் பின்புறம் உள்ள பழைய மரத்தாள், கயிறுகள், அடர்த்தியான போர்வைகள் ஆகியவற்றை எடுத்தனர். தாய் திட்டமிட்டாள். வெளியில் நேரடியாக வெளியே போகாமல் கடந்த வாரம் கட்டிய மூடிய பாதையை பயன்படுத்துவோம். அந்த மூடிய பாதை தாய் புயல் வருவதற்கு முன் கட்ட வைத்த சிறிய நடைபாதை. இப்போது அவர்களின் உயிர் காப்பாளி ஆகிவிட்டது. மூவரும் துடிப்புடன் அதனுள் நுழைந்தனர். காற்றின் சத்தம் அந்த குறுகிய மரக்குழியின் மீது அடித்து சேற்றும் ஒலித்தது. ஆனால் அது அவர்களை பாதுகாத்தது. சேட்டின் கதவு அவர்களை பார்த்ததும் திடீரென பனி விழுந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தனர். கோழிகள் பயத்தில் சத்தமிடின. அவை ஒன்றாக கூடி நடுங்கின. தாய் உடனே பாய்ந்து சுவர் சிதைந்த இடத்தில் போர்வையை அடைத்தாள். காயா மரத்தாள்களை தாங்கினார். மாயா கயிறுகளை தாய் சொல்லும்படி இறுக்கமாக கட்டினாள். ஓரிரு நிமிடங்களில் மீண்டும் நிலையான நிலையில் நின்றது. மூவரும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். வீட்டிற்கு திரும்பிய போது ஒரு அதிசய குறிப்பு. மீண்டும் மூடிய பாதை வழியாக வீட்டுக்குள் வந்தன. அந்த பின்வாசலில் நுழைந்த போது தாயின் கண்கள் திடீரென ஏதோ ஒன்றை கவனித்தது. வாசல் பக்கத்தில் பனியில் சின்ன சின்ன காலடிச்சுவடுகள். மனிதரின் காலடிச்சுவடுகள் அல்ல, சிறியதாகவும் ஆழமாகவும் இருந்தன. காயா பார்த்து சொன்னாள், இது நரி இல்லை, மான் இல்லை. தாய் மெதுவாக அருகில் மண்டியிட்டு பார்த்தாள். அவள் மனம் துடித்தது. அந்த அடிச்சுவட்டை தொட்டவுடன் ஒரு நினைவு கடந்து வந்தது. இந்த அடிச்சுவடு அவருடைய கணவரின் பழைய வேட்டை காலனியின் வடிவத்தை போல. மாயா ஆர்வமாக கேட்டாள், அம்மா, இது அப்பாவா வந்தது? தாய் ஒரு நொடி பேச முடியாமல் இருந்தால் அவள் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை கொளுத்தியது. அவர்தான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் யாரோ நம்ம வீட்டின் பின்புறம் வந்துள்ளனர். அது புயல் தொடங்கும் முன்பாகத்தான். காயா கூறினாள், அம்மா, அப்பா நம்மை பார்க்க முயன்றிருக்கலாம். தாய் மெதுவாக சிரித்தாள். அவளது கண்களில் நீர் பொங்கியது. நம்பிக்கை வைப்போம், அவர் வர முயற்சி செய்திருக்கலாம். அந்த இரவு புயல் இன்னும் கொந்தளித்தது. ஆனால் வீட்டின் உள்ளே முன்பை விட ஒரு புதிய சக்தி. சிறுமிகள் அந்த காலடிச்சுவடுகளை நினைத்து ஒரு நம்பிக்கையுடன் படுத்தனர். தாய் நெருப்பின் அருகில் அமர்ந்து அதையே நினைத்து கொண்டாள். அவள் மனதில் ஒரே வார்த்தை, அவர் உயிருடன் இருக்கிறார், எங்காவது நம்மிடம் வர முயற்சி செய்கிறார். அடுத்த நாள் காலையில் வீடு முழுவதும் பனிக்காற்றின் குளிரால் நடுங்கியது. வெளியில் இருந்த அந்த மரக்கதவு போல் வீட்டின் சுவர் கூட உறைந்து நிற்கும் போல் இருந்தது. இரவு முழுவதும் பனி கொட்டியிருப்பதைப் போல ஜன்னலின் வழியாக வெளியில் பார்த்தார்கள். உலகமே வெள்ளை தாளால் மறைந்தது போல தெரிந்தது. ஆனால் எதுவானாலும் வீட்டின் உயிர்களான கோழிகளை முதலில் பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவு செய்த தாய் மேலங்கி அணிந்து வெளியே உள்ள கோழி கூண்டின் பக்கம் சென்றாள். பனியில் கால்கள் சற்று சுருண்டாலும் அவள் அடங்கவில்லை. கோழி கூண்டின் சிறிய நெருப்பு அடுப்பில் தீ மூட்டினாள். அதன் ஒளியில் உள்ளே பார்த்தபோது அந்த சிறிய உயிர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருவரை ஒருவர் சூடுபடுத்திக் கொண்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தாள். அதை பார்த்த அந்த நொடியில் அவளது மனமே மென்மையாயிற்று. கடவுளே, எங்களையும் இவ்விதம் பாதுகாத்திடுங்கள் என்று அவள் மனதளவில் பிரார்த்தனை செய்தாள். பின்னர் அவள் வீட்டிற்குள் வந்து கதவுகளை மூடி மெல்ல படுக்கைக்கு சென்றாள்.
பனி வெளியே கோபமாக கொட்டிக் கொண்டிருந்தாலும் உள்ளே அவளது பிரார்த்தனை ஒரு சிறிய விளக்காய் எரிந்து கொண்டே இருந்தது. காலை எழுந்தவுடனே அவர்களை வரவேற்றது பனி மட்டுமல்ல, ஒரு குளிரலை. வீடு முழுக்க உறைபனியாயிருந்தது. மூத்த பெண் சிறுமி ஜன்னலின் வழி வெளியே பார்த்தாள். அம்மா, கதவு திறக்கவே முடியல. கதவு அசையவே இல்லை. அவர்கள் இப்போது உண்மையிலேயே வீட்டிற்குள் சிக்கியிருந்தனர். எனினும் சூழ்நிலைக்கு முன் சரிந்து போகாமல் அவர்கள் ஒரு சூடான காலை உணவை எடுத்துக்கொண்டார்கள். வெளிக்கு போக முடியாததால் குழந்தைகள் வீட்டுக்குள் கிறிஸ்துமஸ் அலங்காரம் செய்ய தொடங்கினர். பழைய காகிதங்கள், பட்டு பாக்கெட் துண்டுகள், வண்ணத்தாள்கள், அவர்கள் எதை கண்டாலும் அதை அழகாக மாற்றத் தொடங்கினார்கள். சிறிய பெண் ஒரு கணம் அமைதியாக கேட்டாள், அம்மா, அப்பா கிறிஸ்துமஸ் வருவாரா? அவள் இதயம் உடைய தோன்றினாலும் முகத்தில் தைரியம் பூசிக்கொண்டு மெதுவாக சொன்னாள், கண்ணே, இந்த வருடம் அப்பா நம்முடன் இருக்க முடியாதது போல் இருக்கிறது. சிறுமி தலை குனிந்தாள். அம்மா மெதுவாக அவளது தலையை தழுவி, நம்மால் முடிந்தவரை நாமே கிறிஸ்துமஸை அழகாக மாற்றுவோம், சரிதானே என்று கேட்டாள். அவள் சிரித்து கொண்டு தலையாட்டினாள். பொழுதுகள் சறுக்கிக் கொண்டே சென்றன. பனி அடங்கவே அடங்கவில்லை. வீட்டின் கூரையின் மீது கூட பனியடி அடி சேர்ந்து கொண்டிருந்தது. அம்மாவின் மனதில் ஒரு அச்சம் இப்போது பெரிதாக தோன்றியது. இவ்வளவு பனி இப்படி தேங்கிட்டே இருந்தா கூரை தாங்குமா? ஆனா பயம் நடுவே தைரியத்தை குழந்தைகளிடமே பார்க்க முடிந்தது. அவர்கள் நெருப்பின் முன் நெருக்கமாக அமர்ந்து கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை செய்வதும் தாய்க்கு உடனீர உந்து போர்வையை நெய்வதும் அந்த குடும்பத்தில் ஒரு மெல்லிய வெப்பத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. தாய் நெய்த போர்வையின் நூல்கள் போல அந்த நாள் முழுவதும் நம்பிக்கை மெதுவாக மெதுவாக அவர்களின் உள்ளத்தை நெய்து கொண்டே இருந்தது. பனி மூடிய அந்த நாள் இன்னும் முடியவில்லை. வீட்டுக்குள் சிக்கியே இருந்தாலும் குழந்தைகள் நெருப்பின் வெப்பத்தை சிரித்து பாடி கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை செய்து கொண்டிருந்தனர். கூரையின் மீது பனி திடீரென சரியும் சத்தம் கேட்ட போதும் தாய் தனது பயத்தை காட்டாமல் குழந்தைகளிடம், அது ஒன்றும் இல்லை, பனி கொஞ்சம் வழுந்து விழுந்திருக்கலாம் என்று மெதுவாக பேசினாள். ஆனால் அவளது மனம் நிம்மதியாக இல்லை. இரவு சமையலில் ஒரு எளிய சூப் மட்டுமே இருந்தாலும் அவர்கள் அதை பசியுடன் சாப்பிட்டார்கள். குழந்தைகள் மீண்டும் நெருப்பின் முன் அமர்ந்து செய்த அலங்காரங்களை தொங்கவிட்டார்கள். அந்த சிறிய வீட்டில் வெளியில் புயல் நரகமாய் கொட்டிக் கொண்டிருந்தாலும் உள்ளே ஒரு மென்மையான கிறிஸ்துமஸ் ஒளி பறந்தது. அம்மா அந்த போர்வையை நெய்ய தொடர்ந்தாள். அவள் விரல்கள் நடுங்கினாலும் ஒவ்வொரு நூலும் ஒரு பிரார்த்தனை போல நெய்யப்பட்டது. கடவுளே, என் கணவர் பாதுகாப்பாக இருக்கணும், அவர்கள் இந்த பனிக்காற்றை வென்று வீட்டுக்கு திரும்பணும். இந்த எண்ணம் அவள் உள்ளத்தை துளைத்தது. காற்று இன்னும் வன்மையாக வீசியது. வீடு முழுதும் ஓசை போட்டது. நெருப்பின் சுடர் மட்டும் அந்த இருளில் வாழ்வின் ஒளியாக இருந்தது. அதை அப்போது கூரையிலிருந்து ஒரு பெரிய டேட் எனும் சத்தம். குழந்தைகள் பயந்து அம்மாவை தழுவினார்கள். அம்மா உடனே அவர்களை நெருப்பின் என் அருகே அழைத்துச் சென்று, பயப்படாதீங்க, நான் இங்கே இருக்க என்று நம்பிக்கை ஊட்டினாள். அந்த சத்தம் கூரை சற்றும் இடிந்ததாக இல்லை, ஆனால் எச்சரிக்கை காட்டும் ஒரு சத்தமாக கருத்தது. அம்மா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். பனிக்காற்றில் கொந்தளித்தது. வெளியுலகம் கோபமாக இருந்தது. பயத்தோடு இருந்த போதும் மூத்த சிறுமி தனது தாயை நோக்கி சொன்னாள், அம்மா, நம்மிடம் நெருப்பு இருக்கு, உணவு இருக்கு, நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம். அம்மாவின் கண்கள் ஈரமாகின. அவள் புன்னகையுடன் அவளது மகளை நெருக்கமாக தழுவினாள். குழந்தைகளின் தைரியம் அவளுக்கு சக்தியாய் மாறியது. அவர்கள் மூவரும் நெருப்பின் முன் போர்வையை போட்டு சுருண்டு அமர்ந்தனர். வெளியில் பனியும் காற்றும் தங்கள் போராட்டம் தொடர்ந்தன. ஆனால் அந்த சிறிய குடும்பம் நெருப்பு ஒளியில் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருந்தது. அந்த நொடியில் ஒரு சத்தம். அனைவரும் அமைதியாக இருந்தபோது வீட்டின் வெளியே மிகவும் மெதுவான ஆனால் தெளிவான ஒரு சத்தம். அம்மா செவியை கூர்த்தாள்.
குழந்தைகளும் உடனே தலை உயர்த்தினார்கள். அது காற்றின் சத்தம் போல இல்லை, அது ஒரு மரம் உடையும் சத்தமும் இல்லை. அது ஒருவன் பனியை தள்ளி கொண்டாடி நடந்து செல்கிற சத்தம். வீட்டின் பக்கம் ஒரு மனிதன் நடக்கிற சத்தம். அம்மாவின் இதயம் திடுக்கிட்டது. குழந்தைகள் அவளை தழுவிக் கொண்டனர். அது அப்பாவா? இளைய மகள் உச்சரித்தது, நம்பிக்கையுடனும் பயத்துடனும் கலந்த குரலில். அம்மா எதுவும் பேசவில்லை. அவள் மெதுவாக நெருப்பு குச்சியை எடுத்தாள், ஒளியை உயர்த்தினாள். வெளியில் யாரோ நிழல். புயல் தொடங்கியது. முதல் நாள்கள் கடந்து கொண்டே இருந்தன. ஆனால் பனி நின்றிடவில்லை. ஒவ்வொரு மணி நேரமும் அது கொந்தளித்து குடும்பத்தின் சிறிய வீட்டை மெல்ல மெல்ல பனி மலைக்குள் புதைத்தது. பனி வெளி உலகத்தை மறைத்துவிடும் வெள்ளை சுவர். நாட்கள் நகர புயல் தன் கோபத்தை அதிகரித்தது. கூரையின் ஓரம் வரை பனி தேங்கி தாழ்ந்த வீட்டின் சுவர்களை தள்ளும் அளவுக்கு காற்று வீசியது. வீட்டின் உள்ளே மரவிறகுகள் குறைந்து கொண்டே இருந்தன. தாய் ஒவ்வொரு குச்சியையும் கவனமாக பயன்படுத்தி நெருப்பை சாமர்த்தியமாக வைத்தாள். வீட்டின் மூலையில் இருந்த பெரிய நீர் தொட்டிகளில் உள்ள நீர் பனிக்கட்டி போல உறைந்து விட்டது. பயமாய் பார்த்த தாய் ஜன்னலை ஒரு சிறு இடத்தில் திறந்து வெளியில் மிதக்கும் மென்மையான பனியை ஒரு பெரிய பாத்திரத்தில் பிடித்தாள். அதை நெருப்பின் அருகே வைத்து மெதுவாக உருகச் செய்தாள். அந்த சூடான நீரின் வாசனை கூட அந்த குடும்பத்துக்கு உயிர் கொடுக்கும் போல இருந்தது. குழந்தைகளின் கை கால்கள் குளிரால் சிவந்து போனது. அவர்களின் மூச்சு கூட புகை போல் தெரிந்தது. ஆனால் தாயின் நெஞ்சில் ஒரு நன்றி உணர்வு இருந்தது. அவர்கள் குளிரில் இருந்தாலும் சூப், அப்பம், ஜாம், ஊறுகாய் போன்ற உணவுகள் போதுமான அளவு இருந்தது. சிறிய கோழிகள் கூட குளிரால் நடுங்கின. அவர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க தாய் தினமும் சிறிது நேரம் சென்று பார்ப்பாள். அவர்களின் சிறிய கூக்குரல் கூட தாயின் இதயத்தை கனக்கச் செய்தது. பனிக்காற்றின் சத்தம் வீட்டை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் அந்த இரவு மூவரும் நெருப்பின் அருகே நெருக்கமாக அமர்ந்தனர். கிறிஸ்மஸ் ஈவ் நம்மால் இதையாவது கொண்டாட முடிஞ்சதுதானே பெருஷம் என்று தாய் மெதுவாகச் சொன்னாள். அவள் தனது சிறு பிள்ளை நாட்களின் கிறிஸ்துமஸ் நினைவுகளை பகிர்ந்தாள். அவள் தாயின் இனிப்பான பழக்கேக், அவளது தந்தை தன் தோளில் தூக்கி எடுத்துச் செல்லும் அந்த பனிநடை, வீட்டில் பாடப்படும் கிறிஸ்துமஸ் பாடல்கள், நெருப்பு முன்னே பகிர்ந்து கொண்ட வெப்பமான அன்பு. குழந்தைகள் அந்த கதைகளை கேட்டு மெல்ல தூங்கிவிட்டனர். அவர்கள் இருவரும் நெருப்பின் அருகே சுருண்டு கொண்டு ஒருவரின் மீது ஒருவர் சாய்ந்து தூங்கினார்கள். அம்மா அவற்றை பார்த்தபடி தனது இதயத்தில் அன்பும் வலிமையும் கலந்து எழுந்த உணர்வை மறைக்க முடியவில்லை. பனிக்காற்று இன்னும் வெளியே பொங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த காலை வீட்டின் உள்ளே ஒரு அமைதி இருந்தது. குழந்தைகள் விழித்த போது அவர்களுக்கு முன்னே 2 சிறிய முடிச்சுகள். அம்மா, இது நமக்கா? அவர்கள் கண்ணில் பிரகாசமான ஒளி. கைகளை நடுங்க வைத்து முடிச்சை கிழித்தனர். அதன் உள்ளே அவர்களுக்காக தாய் நெய்திருந்த ஒரே மாதிரியான சூடான கையுறைகள், மென்மையான கைத்தையாலான அந்த பரிசினை பனிக்காற்றில் கூட சூரிய ஒளி போல் உணர்ந்தனர். அம்மா, இவை ரொம்ப அழகா இருக்கு. அவர்கள் தாயை அணைத்தார்கள். அவர்கள் தாயிடம் தங்களுடைய பரிசை கொடுத்தார்கள். கையில் வைத்திருந்த சிறிய பெட்டியை திறந்த தாயின் கண்கள் திடீரென்று நின்றன. அது குழந்தைகள் தாங்களே செய்த ஒரு புகைப்படச் சட்டம். உலர்ந்த காட்டு மலர்கள், பைன் இலைகள் கொண்டு அழகாய் அலங்கரிக்கப்பட்டது. அதன் நடுவில் இருந்த படம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எடுத்த புகைப்படம். தாய் அந்த படத்தை தொட்டபடி அவள் கண்ணீர் துளிகள் அந்த சட்டத்தின் மேல் விழுந்தன. மகள்களே, இது ஏன் இதயத்துக்கு உயிர் கொடுக்கிற பரிசு. உங்க அப்பா நம்மோட இல்லாவிட்டாலும் இப்போ அவர் இங்கே இருக்கு, நம்மோடு இருக்கிற மாதிரி இருக்கு. அவள் 2 குழந்தைகளையும் தன் மார்பில் சுருங்க வைத்தாள். கண்ணீரும் சிரிப்பும் கலந்து பாய்ந்தது. அந்த பனிக்காற்றின் நடுவே அந்த சிறிய வீடு அன்பால் நிறைந்த ஒரு கிறிஸ்துமஸ் அதிசயமாக மாறியது. கிறிஸ்துமஸ் காலையின் மென்மையான நிமிடங்கள்.
மூவரையும் சில நேரம் மறக்க வைத்திருந்தாலும் பனிக்காற்று வெளியில் இன்னும் தன் ஆட்சியை தொடர்ந்தது. அந்த வீட்டின் சுவர்கள் நடுங்கக்கூடிய அளவுக்கு காற்று திசை திசையாக கத்தினது. ஆனால் அந்த சிறிய வீட்டின் உள்ளே பரிசுகளின் மகிழ்ச்சி இன்னும் பரவிக்கொண்டிருந்தது. புயல் இன்னும் நிற்கவில்லை. நாள் முழுவதும் பனி விழுந்து கொண்டே இருந்தது. 3 நாட்கள் என்று அறிவித்த புயல் 4வது நாளும் தொடரத் தொடங்கியது. இனி எப்போ முடியும் என்று யாருக்கும் தெரியவில்லை. குளிரின் தாக்கம் அதிகரித்து மரவிறகுகள் மிகவும் குறைந்து விட்டன. தாய் ஒவ்வொரு துண்டையும் பொக்கிஷம் போல பார்த்து எரித்தாள். இன்னைக்கு நாம அதிகம் முடிக்க கூடாது என்று தாய் எச்சரித்ததும் குழந்தைகள் அமைதியாக தலையசைத்தனர். குடும்பம் ஒன்றாக உயிரை காக்கும் போராட்டம். நீரின் நிலையும் மோசமானது. தாய் மீண்டும் ஜன்னலை திறந்து வெளியில் மிதக்கும் பனியை பாத்திரம் எடுத்து பிடித்து வந்தாள். மெல்ல உருகும் பனிநீரின் சத்தம் அந்த வீட்டில் ஒரே உயிர்நாதமாக இருந்தது. சிறிய சூப் கிண்ணங்களும் உட்பகுதியில் பரவும் ரொட்டியின் வாசமும் அவர்களுக்கு ஒரு நிம்மதியை தந்தது. ஆனால் கோழிகள், அவை மிகவும் குளிரில் உறைந்து கொண்டிருந்தன. தாய் அவற்றின் கூண்டு பக்கம் சென்று பார்க்க குளிர் அவள் கன்னத்தில் குத்தியது. அவைகளை சுற்றி அவள் வைத்திருந்த சிறிய அடுப்பு வெப்பம் அவற்றின் உயிரை தாங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தான் புயல் நிற்கணும் என்று தாய் தன்னை தானே நம்பித்தாள். பனிக்காற்றின் நடுவே ஒரு அடையாளம். அந்த இரவு அனைவரும் நெருப்பின் முன்னே அமர்ந்து மெல்ல மெல்ல கண் மூடிய கொண்டிருந்த போது திடீரென்று வீட்டின் வெளியே ஒரு மர்மமான சத்தம். டக் 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 டக். அது பனிப்புயலில் நடந்து வரும் ஒரு உயிரின் சத்தம். தாய் செவியை கூர்த்தாள். அவள் இதயம் தரபுடலினது. குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பிடித்தார்கள். அம்மா, யாராவது வராங்களா? மாயா நடுங்கி கேட்டாள். அம்மா மெதுவாக ஜன்னலின் சிறிய வழி நீங்கள் வழியாக பார்த்தால் வெளியில் பனியின் வெள்ளை திரை மட்டும். ஒருவரையும் கண்டு கொள்ள முடியவில்லை. சத்தம் மீண்டும். டக் 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 டக். அது காற்றின் சத்தம் அல்ல, அது விலங்கின் சத்தம் அல்ல. ஏதோ ஒருவர் பனிமலையை தள்ளி வைத்து அந்த வீட்டை நோக்கி வரும் சத்தம். தாய் நெருப்பு குச்சியை எடுத்தாள். குழந்தைகள் அவளை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கதவிற்கு அருகே சென்றார்கள். சத்தம் நெருங்கியது. டக் டக் டக். கதவின் முன் யாரோ ஒருவர். காற்று இன்னும் கோபமாக கத்திக் கொண்டிருந்தது. பனிக்கட்டிகள் கதவு மற்றும் ஜன்னல்களில் மோதி கொண்டிருந்தன. அந்த கொடூர இரவில் கதவின் முன் வந்த அந்த சத்தம் அம்மாவின் இதயத்தை துடிக்க வைத்தது. டக் டக் டக். குழந்தைகள் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்தபடி அம்மாவிற்கு பின்னால் நின்றனர். அது அப்பாவா? மாயாவின் குரல் நம்பிக்கையால் நடுங்கியது. அம்மா பதில் சொல்லவில்லை. அவள் நெருப்பு விளக்கை உயர்த்தி பிடித்துக் கொண்டு மெதுவாக கதவின் அருகே சென்றாள். வெளியில் இருந்து ஒரு குரல் கேட்கும் போல இருந்தது. ஆனால் காற்றின் சத்தத்துடன் கலந்து தெளிவாக புரியவில்லை. அம்மா கதவை தள்ளி பார்த்தாள். பனி கதவின் வெளியே மலை போல தேங்கி அதை அசைக்காதபடி பிடித்திருந்தது. கதவு திறக்கலையே, பனி அதிகமாயிருக்கோ. ஆனால் வெளியில் இருந்தது. திடீரென ஒரு குரல். மெல்ல ஆனால் தெளிவாக அம்மாவின் இதயம் நின்றது. குழந்தைகளும் மூச்சே பிடித்து நின்றனர். அந்த குரல், அது அறிமுகமானது, அது மந்தமானது, அது சோர்வாக இருந்தது. ஆனால் அது முற்றிலும் அந்நியமில்லை. சத்தம் காட்டி உதவி வேண்டுகிறது. தாயே, நான் தான். குரல் மீண்டும் முயற்சித்தது. குளிரால் பனித்துளிகள் உடைந்து விழும் சத்தம் போல அவன் குரல் உடைந்தது. அம்மா உடனே உணர்ந்தாள். அது கணவரின் குரல். அவளது முழு உடலும் நடுங்கியது. குழந்தைகள் அதை கவனித்து கண்கள் பெரிதாகின. அப்பா, காய மெல்ல சொன்னாள். வெளியிலிருந்து பலத்த தட்டும் சத்தம். டக் டக் டக். வேதனையான முயற்சி. அம்மா கதவை கிள்ள முயன்றாள். கதவு அசையவில்லை. பனி மிக கனமாக இருந்தது. உயிரை காக்கும் போராட்டம். காயா, மாயா, உடனே மரக்கட்டை எடுத்து வாங்க. கதவை கொஞ்சம் உள்ளே தள்ளணும்.
அம்மா அவசரமாக கத்தினாள். குழந்தைகள் தங்கள் சிறிய கைகளால் கதவை உள்ளே தள்ள முயன்றனர். அம்மாவும் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தினாள். வெளியிலும் ஒருவன் பனியை முழு ஆற்றலால் தள்ளிக் கொண்டான். ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு தட்டும் சத்தமாகவே கேட்கப்பட்டது. கதவு மெதுவாக, மிக மெதுவாக, ஒரு விரல் அளவுக்கு திறந்தது. அந்த சிறிய இடைவெளியில் ஒரு குளிர்ந்த கை உள்ளே நுழைந்தது. அது சிவந்து உறைந்து போன கை. அது நடுங்கும் கை. அம்மா அந்த கையை பார்த்த உடனே தன்னுடைய மூச்சு ஆழமாக நின்றது. அவள் அந்த கையை இரு கைகளும் கொண்டு பிடித்தாள். நீங்கள்தான், உண்மையா நீங்கள்தான். பனி சுவர்கள் விழுந்து சறுக்கியது. கதவு இன்னும் சில அங்குலங்கள் திறந்து ஒரு ஆண் உருவம் உள்ளே சாய்ந்து விழும்படி நுழைந்தது. அவன் முழுவதும் பனியால் மூடப்பட்டிருந்தான். அவன் முகம் நீளமாக இருந்தது. ஆனால் அவன் கண்கள், அவள் கணவனின் மிகவும் பரிச்சயமான கண்கள். குழந்தைகள் கத்திவிட்டு ஓடி போய் அவரை தழுவிக் கொண்டனர். அப்பா, அப்பா வந்தார். மாயா அழுதபடி கத்தினாள். கணவர் சிரிக்க முயன்றார். ஆனால் குளிரால் உடல் நடுங்கியது. அம்மா உடனே அவரை நெருப்பின் முன் கொண்டு வந்தாள். அவரது கால்களில் இருந்த பனியை நீக்கி மென்மையான போர்வையில் சுருட்டினாள். அவன் மெதுவாகச் சொன்னான், நான் முயற்சித்தேன். நான் வீட்டை அடையணும், உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு. அவன் குரல் முறிந்தது. அம்மாவின் கண்களில் கண்ணீர் வெள்ளமாக ஓடியது. அவள் அவரது கையை பிடித்து மெல்ல சொன்னாள், நம்ம கிறிஸ்துமஸ்ல நீங்க வந்ததே, இதுதான் பெரிய அதிசயம். காயாவும் மாயாவும் அவரின் மார்பில் முகம் வைத்துக் கொண்டு பரவசமாக அழுதன. இந்த பனிக்காற்றின் நரகத்தில் அந்த சிறிய குடும்பத்துக்கு உயிரின் சூடான அன்பு ஒரு அதிசயமாக நுழைந்திருந்தது. புயல் முடிந்து வெளியுலகம் மீண்டும் உயிர் பெறும் நாள். பல நாட்கள் கடுமையாக கொந்தளித்த பனி இப்போது மெதுவாக குறையத் தொடங்கியது. சூறையாட்டு காற்றும் குளிரும் மெல்ல மெல்ல வெள்ளை பரப்பை இழுத்துவிட்டது. குடும்பம் சுதந்திரமாக வெளியில் செல்வதற்கான வாய்ப்பை பெரியது. மூவரும், தாய் மற்றும் தந்தையும், வீட்டின் கதவுகளை கவனமாக திறந்தனர். வெளி அதிர்ச்சியான வெள்ளை உலகம். முகமூடி நீக்கிய பனி பரப்புகள், சிறிய மரங்கள் பனியால் அழகாக ஆன்மீகமாக தெரிந்தன. வாவ், பனி முழுமையாக அழிந்து விட்டதா? மாயா குரல் முழுக்க குலுங்கியது. வீட்டு சேதமும் மீட்டெடுக்கும் முயற்சிகள். வீட்டின் கூரை மீதான பனிக்கணங்கள் குறைந்தன. ஆனால் சில இடங்களில் சிறிய சேதங்கள் ஏற்பட்டன. தாய் மற்றும் தந்தை கூடி வீட்டின் சேதங்களை சரி செய்ய தொடங்கினர். குழந்தைகளும் உதவினர். பனியால் மெல்லிய கிளைகள் விழுந்துள்ள இடங்களை தூக்கியது. சிறிய பாதைகளை சுத்தம் செய்தது. அந்த நிமிடங்களில் குழந்தைகள் உணர்ந்தனர், சிரமங்கள் கூட ஒன்றாகச் செய்யும் போது மகிழ்ச்சியாக மாறும். புதிய வருடம், புதிய நம்பிக்கைகள். பிற்பகல் வெளிச்சத்தில் வீடு, தோட்டம், கோழி கூடங்கள் அழகாக காணப்பட்டன. இந்த வருடம் கடுமையாக இருந்தது, ஆனால் நாமெல்லாம் ஒன்றாக இருந்தோம். அம்மா மெதுவாக கூறினாள், நம்மால் முடிந்தது என்பதே பெரிது. தந்தை புன்னகையுடன் சொன்னார். குழந்தைகளும் நெஞ்சில் ஒரு புதிய நம்பிக்கை கொண்டனர். பூமியில் எந்த புயல் வந்தாலும் குடும்பத்தின் அன்பும் ஒருமித்த முயற்சியும் கடந்துவிடும். குடும்பத்தின் உறவை உறுதி செய்யும் சின்னம். அந்த நாள் மூவரும் கிராமத்தின் அருகில் உள்ள புல்வெளியில் கையால் செய்த சில விளையாட்டுகளை செய்து புதிய உறவுகளை பகிர்ந்தனர். அம்மாவின் கைவினை கையுறைகள், குழந்தைகளின் புகைப்பட சட்டம் ஒரு நினைவு பொருளாக மாறி அந்த கதை தொடர்பு எதுவும் மறக்க முடியாத கிறிஸ்துமஸ் நினைவாக அவர்களது மனதில் நிலைத்தது. நம்பிக்கை மற்றும் அன்பின் கதை. இந்த சிறிய குடும்பத்தின் கதை ஒரு உண்மையான பாடமாகும். உலகம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும், புயல்கள், குளிர், பனி எவ்வளவு தாக்கியாலும், குடும்பத்தின் அன்பும் ஒருமித்த முயற்சியும் எல்லாவற்றையும் கடக்கும். கதை முடிவில் மூவரும், கோழிகளும் புல்வெளியும் வீடும் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான, சூடான, நம்பிக்கை நிறைந்த உலகத்தை உருவாக்கியது. அதுவே இந்த புத்தகத்தின் இறுதி அத்தியாயம். முடிவாக, நம்பிக்கை, அன்பு, ஒருமை இவை வாழ்க்கையின் உண்மையான அதிசயங்கள் என்பதை காட்டுகிறது. சில நாள் கடுமையான குளிர், பனி, இருள், கவலை அனைத்தையும் தாங்கி நம்பிக்கையை பிடித்து போராடிய பிறகு அவர்களின் தந்தை பனிப்புயலை உடைத்து குடும்பத்தின் அன்புக்காக திரும்பி வந்திருந்தார்.
அனைத்து கோழிகளும் பாதுகாப்பாக இருந்தன. அவர்கள் வீடும் தோட்டமும் சிறிய உலகமும் மெல்ல மெல்ல உயிர் பெற்று வந்தது. அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்வில் வந்த சிரமங்கள் பயமல்ல, ஒருமையின் சக்தியை நினைவூட்டும் கதைகளானது. குடும்பம் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த ஒரு புதிய வாழ்வை பின்னெடுத்தது. பாக்கியமும் மகிழ்ச்சியும் அன்பும் அவர்களின் வாழ்க்கையை என்றும் அழகாக அலங்கரித்தன.